ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மே 1 அன்னைக்கு எடுத்ததுங்க. அன்னைக்கு லேபர்ஸ் டே அப்படின்றதுனால அந்த ஒரு நாள் லீவு, அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே 2 நாள் சேர்த்து மொத்தம் 3 நாள் லீவ் கிடைச்சது ஹஸ்பண்டுக்கு. சம்மர் லீவ் விட்டதுல இருந்தே நாங்களும் எங்கேயும் போனது இல்லைங்க. பாப்பாவே எங்கேயும் அழைச்சிட்டு போக முடியறது இல்ல. இந்த வருஷம் இல்ல, எந்த வருஷமே எங்கேயும் நாங்க போனது கிடையாது. நமக்கு இந்த வீடியோஸ் வேலை எல்லாம் இருக்கிறதுனால அம்மா வீட்டுக்கெல்லாம் போனேன்னா அங்க நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்குங்க. நெட்வொர்க்கே கிடைக்காது, வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண முடியாது. அதனாலே போக முடியறது இல்ல. இங்க நம்ம அபார்ட்மெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. இவளுக்கு ரொம்ப போர் அடிக்குது. இவளும் கேட்டுக்கிட்டே இருக்கா, நான் எப்ப ஊருக்கு போவேன், என்ன எப்ப கூப்பிட்டுட்டு போவீங்கன்னு. சரி, இப்பதான் ஒரு 3 days லீவ் கிடைச்சிருக்கு. ஏதாவது சின்னதா ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்துடலாம், நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணிட்டு கிளம்பணும். ஆக்சுவலா எனக்கு இந்த ட்ரிப் பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரிப் போறதுக்கு முத நாள் தான் எனக்கு தெரியும். அதாவது வியாழக்கிழமை மதியம் தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஏலகிரிக்கு போறதுக்காக பிளான் பண்ணிருக்கேன், ரெசார்ட் எல்லாம் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன நினைச்சு எனக்கே ஒரு பயங்க. எனக்கு இந்த கார்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போனாலே ஒத்துக்காதுங்க. வாந்தி வர்றது, மயக்கம் வர்றது, தலை சுத்துறது இதெல்லாம் நடக்கும். ஊருக்கு போகும்போதே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்ப கொஞ்ச நாளா தான் பழகி போய் ஊருக்கு போறப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம போறேன். பட் ஏலகிரினா அது கொஞ்சம் மலையெல்லாம் ஏறணும், வளைஞ்சு வளைஞ்சு போகும், கண்டிப்பா நம்ம வாமிட் பண்ணுவோம் அப்படின்ற பயத்திலேயே வேற வழி இல்ல, பாப்பாக்காக நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஃப்ரைடே மார்னிங், early மார்னிங் ஒரு 6:30 to 7 o'clock கிளம்பணும்னா 12 o'clock லஞ்சுக்கு நம்ம அங்க போய் ரீச் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு தான் கிளம்பணும். கார்ல ஏறினதுமே தூங்குற ஆளுங்க நாங்க 2 பேரும். ஆனா இந்த தடவை தூங்கல, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அந்த ஏலகிரி ரீச் ஆக ஃபுல்லா 2 பக்கமுமே மவுண்டெயின்ஸா வந்துட்டு இருந்தது. அதையெல்லாம் பாப்பாக்கு காட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். காலையில ஏதாவது சாப்பிட்டுட்டு போனா கூட ஏதோ மேனேஜ் பண்ணிடலாம். பட் வெறும் வயித்தோட டிராவல் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். அதுவே எனக்கு ரொம்ப புரட்டிட்டு வந்த மாதிரி இருந்தது. சோ போற வழியில எங்கேயாவது நிப்பாட்டுனீங்கன்னா சின்னதா ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அவங்களுக்கு என்ன பிளான் அப்படின்னா, ஆம்பூர்ல ஒரு கடையில பரோட்டா கூட ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அங்க போய் தான் உன்னை பிரேக்ஃபாஸ்டே வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாங்க. நானும் இப்ப வரும் அப்ப வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. ஆனா வர மாதிரியே தெரியல. எனக்கு பசி வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி டைமுக்கு சாப்பிடாம ஆகிதான் வயிறெல்லாம் புண்ணா போயிருச்சு. சோ அவ்வளவு நேரம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. சிம்பிளா ஒரு வடையாவது வாங்கி கொடுங்க, சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன், அங்க ஃபுல்லா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால போற வழியிலேயே ஒரு சின்ன கஃபேல நிப்பாட்டி லைட்டா சாப்பிட்டுக்கிட்டோம். அவங்க காஃபி குடிச்சாங்க. எனக்கு இந்த மாதிரி வயிறு புரட்டுற டைம்ல எல்லாம் காஃபி குடிச்சா ஒத்துக்காதுங்க. சோ நான் ஒரே ஒரு சமோசா சாப்பிட்டேன். பாப்பாக்கு சுண்டல் வாங்கி கொடுத்தோம். அங்க ராகி களி வேற செஞ்சு வச்சிருந்தாங்க ஸ்வீட்டா, அதையும் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அகைன் அந்த ஏலகிரி ட்ரிப்பை கண்டினியூ பண்ணியாச்சு. நாங்க அந்த கஃபேல சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப ஒரு 1 hour டிராவல் பண்ணோங்க. அகைன்மே 2 பக்கமும் மவுண்டெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. பாப்பாக்கு காமிச்சிட்டு நானும் ஜாலியா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஃபைனலா என்னோட ஹஸ்பண்ட் சொல்லியிருந்த அந்த ஆட்டுக்கால் பாயா கடையும் வந்துருச்சு. இது ஒரு முஸ்லீம் ஷாப் போல. அங்க அதிகமா முஸ்லீம்ஸ் எல்லாம் இருப்பாங்களா. சோ அந்த ஃபுல்லாவே அந்த ஷாப்ஸா தான் இருக்கும். அந்த இடத்துல நான்வெஜ் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆட்டுக்கால் பாயெல்லாம் விரும்பி சாப்பிடுவேங்க, பாப்பாவும் சாப்பிடுவா. பட் இப்போ என்னமோ தெரியல, ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்ததுனாலயே என்னமோ தெரியல, சுத்தமா சாப்பிட முடியல. ரொம்ப ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரியே இருந்தது காலையில நான்வெஜ் சாப்பிடுறது. இந்த கடையில சாப்பிட வைக்கணும்ன்றதுக்காக தான் என்ன கூப்பிட்டு வந்திருக்காங்க. நான் சாப்பிடலன்னா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் பேருக்காக 2 பரோட்டா வச்சுக்கிட்டு டேஸ்ட் பண்ண, நிஜமாவே நல்லா இருந்தது. சோ நீங்க யாராவது ஏலகிரி போறீங்க அப்படின்னா போற வழியில ஆம்பூர்ல இந்த ஷாப்ல ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி ஒரு 15 நிமிஷம் ஆச்சுங்க ஏலகிரி மலையை நெருங்குறதுக்கு. மலையை நெருங்க எனக்கு ஒரு மாதிரி வயிறு கலக்குற மாதிரி தான் இருந்தது. ஆல்ரெடி கொஞ்சம் முடியாம தான் இருந்தேன். இதுல பாப்பாவும் அவங்க அப்பாவும் வேற என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. கவர் எல்லாம் கையில வச்சுக்கோ, மனசெல்லாம் தைரியமா வச்சுக்கோ, எப்போ வாமிட் வருதோ சொல்லு, டோரை ஓபன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. எனக்கு கார்ல போறப்போ ஃபுல்லா டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஏசி போட்டுட்டு போறோம்ல, அதுதாங்க ஒத்துக்காது. 2 பக்கமும் விண்டோ ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வெளியில இருக்க காத்த வாங்கினாலே எனக்கு போதும், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். பட் டஸ்ட் வரும் அப்படின்ற ரீசனுக்காகவே அவங்க டோர் ஓபன் பண்ண மாட்டாங்க. இதனாலதான் கார்ல போறது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். இப்ப மலை ஏற போறதுனால 2 பக்கம் டோரை அவங்க ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. சோ அதனால கொஞ்சம் தைரியமா தான் இருந்தது. சோ அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். பாப்பாக்கு மலை ஏறினதே தெரியலங்க. எப்ப ஏற போறோம்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தா, நம்ம மலையில தான் ஏறிட்டு இருக்கோம்னு சொல்லி அவளுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். இப்ப நீங்க பாத்தீங்களா ஒரு மங்கி, அது குடிச்சிட்டு இருக்க ஸ்ப்ரைட் எங்க கிட்ட இருந்து புடுங்கினதுங்க. நான் வாமிட் வரும், அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த ஸ்ப்ரைட் பாட்டில கையில எடுத்துட்டு போனேன்.
நான் குடிச்சது போக கார்ல தான் வச்சுட்டு வந்தேன். ஆனா இவங்க தான் தேவைப்படுமோன்னு சொல்லி கையில எடுத்துட்டு வந்தாங்க. அதை வாங்குறதுக்காக பின்னாடியே துரத்திட்டு வந்ததுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லாம் கூட பாய ஆரம்பிச்சது. நானும் பாப்பாவும் அலற ஆரம்பிச்சிட்டோம். அது எங்க மேல பாய வரும்போது சரி இதுக்குதான் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரைட் பாட்டில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு போய் அது குடிச்சிட்டு இருந்தது. மங்கின்னு ஆசையா பாத்துட்டு இருந்தவ அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் பயப்பட ஆரம்பிச்சிட்டா. எனக்கும் பயம் வந்துருச்சு. அங்க ஃபுல்லா சுத்தி மங்கீஸாவே இருந்தது. இப்ப நீங்க பார்த்த ஸ்பாட்ல நின்று நிறைய போட்டோஸ் எல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டோம். கையில ஒரு மொபைல் கூட வச்சுக்க முடியலங்க. அதையுமே பாஞ்சிட்டு வந்து புடுங்கறதுக்கு ட்ரை பண்ணுது. சோ அதனாலே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. டோரை ஓபன் பண்ணி வச்சுக்க கூட ரொம்ப பயமா இருந்தது. பட் வேற வழி இல்ல, நாம தான் அவங்களோட இடத்துக்கு போறோம் அப்படின்றப்போ அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஃபுல்லாவே மங்கீஸா தான் இருந்தது. எங்கேருந்து பாயும் எப்படி வரும்ன்றது கூட தெரியாது. அங்க வந்தவங்க கூட மங்கீஸ்க்கு நிறைய ஃபுட் எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. அங்கேயே எழுதி போட்டிருந்தாங்க அனிமல்ஸ்க்கு மங்கீஸ்க்கு எல்லாம் ஃபுட் கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. பட் யாருங்க கேட்பாங்க அங்க எழுதி வச்சதெல்லாம். நம்ம எதுவுமே குடுக்கலைன்னாலும் பார்த்தா அதுவே வந்து புடுங்கிட்டு போயிருது. பாவம் தானே. நான் ட்ரிப்ப ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டேங்க, மலை ஏறும்போது அங்கங்க நிப்பாட்டி தான் என்ன அழைச்சிட்டு போகணும் அப்படின்ட்டு. ஆனா இந்த மங்கீஸ் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு எங்கேயுமே நிக்க வேண்டாம், எனக்கு கொண்டு போய் பத்திரமா போட்டோல சேர்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பாடா நல்லபடியா மலை ஏறியாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டு இருந்தேங்க. ஆனா லாஸ்ட் பெண்டை கிராஸ் பண்றப்போ வாமிட் எடுத்துட்டேன். என்னால மேனேஜ் பண்ண முடியல. சோ பரவாயில்ல, மலையே ஏறியாச்சு, வா நம்ம ரெசார்ட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க. இந்த ரெசார்ட்டோட பேரு வந்து ஜீனத் தாஜ் கார்டன் அப்படின்னு இருக்குங்க. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே தெரியும். ரொம்ப பழைய ரெஸ்டாரண்ட் தான். ஆனா இது வரைக்குமே ரொம்ப ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரிவ்யூஸும் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து ட்ரிப் போறதே தேர்ஸ்டே தான் தெரியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்பவே அவங்க ரெசார்ட் எல்லாம் புக் பண்ணிட்டு தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ரெசார்ட் எப்படி இருக்கும்னு நான் பிக்சர் பார்த்தப்போ எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சனா இல்ல அந்த ரெசார்ட். நம்ம வந்து பாப்பாக்காக தான் போறோம். சோ அவளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்தா நல்லா இருக்குன்றதுக்காக வேற ரெசார்ட் பார்க்க சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இது வந்து சம்மர் அப்படின்றதுனால எல்லாமே புக் ஆயிருந்தது, எதுவுமே அவைலபிலிட்டி இல்ல. சோ அதனால ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருந்ததை மட்டும் அவங்க பார்த்து போட்டிருந்தாங்க. பட் எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு தடவை எல்லாத்தையும் என்கொயரி பண்ணிட்டு வேற ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். அதுதான் இந்த ரெசார்ட். பட் இந்த ரெசார்ட்லயுமே நாங்க எதிர்பார்த்து வந்தது இங்க இல்லங்க. ஒரு சின்ன டிசப்பாயிண்ட் ஆயிருச்சு. அது என்னன்றது வீடியோட லாஸ்ட்ல நான் சொல்றேன். பாப்பாக்கு கொடைக்கானல் போகணும், ஊட்டி போகணும் அப்படின்றதுலாம் ரொம்ப ஆசைங்க. அந்த டிவில வீடியோஸ் எல்லாம் பாக்குறா இல்லையா பசங்க எல்லாம் போறது. சோ அதை பார்த்து அவ கேட்டுக்கிட்டே இருந்தா. மலை ஏறணும்ட்டு ரொம்ப ஆசை. எங்களாலையும் கூப்பிட்டே போக முடியறது இல்ல, டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவ வெறுத்து போய் நம்ம வீட்டு பால்கனில இருந்து தெரியுது இல்லையா ஒரு ஹில், அதுலயாவது ஏறுறதுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டா. சோ அவளுக்காக தான் நாங்க இந்த ஏலகிரியை சூஸ் பண்ணியிருந்தோம். கிளம்பும் போது அவகிட்ட நம்ம இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போறோம், ட்ரிப் போறோம் அப்படின்றது சொல்லவே கிடையாதுங்க. நானும் அப்பாவும் கோயிலுக்கு போறோம், உன்னை போற வழியில பாட்டி வீட்டுல விட்டுட்டு போறோம், நீ ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணிக்கோ, நானும் அப்பாவும் போயிட்டு வரும்போது உன்னை ரிட்டர்ன் பிக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எங்கேயுமே கூப்பிட்டு போகாதப்போ பாட்டி வீட்லயாவது விட்டுட்டு போறாங்களேன்னு சந்தோஷப்பட்டுட்டு அவளும் கிளம்பி வந்துட்டு இருந்தா. வர வழியில எல்லாம் நாங்களும் அவளை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோங்க. அங்க போவோம் இங்க போவோம் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவளுமே ட்ரிகர் ஆகி நான் பாட்டி வீட்டுக்கு எல்லாம் போல, உங்க கூடயே கோயிலுக்கு வந்துருன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. சரிவா கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிதான் அழைச்சிட்டு போனோம். இந்த ஹில் ஸ்டேஷனை பார்த்தோன்னா அவளுக்குமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருச்சு. காரை விட்டு கீழே இறங்குனதும் தாங்க எனக்கு உயிரே வந்துச்சு. சோ லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டு ரூமுக்காக செக்இன் பண்ணியாச்சு. ரூமோட கீ கொடுத்தாங்க. அந்த ரூம் எதுன்னு பார்க்கும்போது அந்த ரூமை கிராஸ் பண்ணி தான் நாங்க போயிருந்தோம். அப்ப எங்களுக்கு தெரியாது அதுதான் நம்ம ஸ்டே பண்ண போற ரூம் அப்படின்ட்டு. சோ கீ வாங்கிட்டு வந்து ஓபன் பண்ணிட்டு ரூம்ல வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாச்சுங்க. எனக்கு வந்து தனி வில்லா அப்புறம் காட்டேஜ் டைப்ல ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல ஸ்டே பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நானும் இமேஜ்ல எல்லாம் பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன், போனது கிடையாது. எனக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. பட் இந்த ரூமை பார்த்த பரவாயில்ல, பட் காட்டேஜ் மாதிரி எல்லாம் இல்ல, பட் ஸ்டே பண்ணலாம், நல்லாவே இருக்கு. ரூம்ல ஏசி எல்லாம் இல்லைங்க, ஃபேன் மட்டும் தான் இருந்தது. ஐயோ ஏசி இல்லாம எப்படி தூங்குறதுன்னு கேட்டேன். இல்ல இங்க ஹில் ஸ்டேஷன்ன்றதுனால குளிரும் நைட்ல, உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நைட்டு குளிரவும் செஞ்சது. 3 பேருமே போனதுமே அப்பாடான்னு சொல்லி உட்கார்ந்தாச்சுங்க. என் ஹஸ்பண்ட் டிரைவ் பண்ணிட்டு வந்தது டயர்டா இருந்தது, எனக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்தே வந்தது டயர்டா இருந்தது, பாப்பாக்கு பேசிக்கிட்டே வந்தது டயர்டா இருந்தது. சோ 3 பேருமே ஒரு 1/2 hour போல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். பாப்பா கிட்ட திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிட்டே இருந்தேங்க, நீ ஹாப்பியா, உனக்கு பிடிச்சிருக்கா, நீ சொன்ன மாதிரியே கூப்பிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவளுக்கு இதெல்லாம் ஓகே, ஸ்விம்மிங் பூல் அழைச்சிட்டு போனா இன்னும் ஹாப்பியாவேன்னு கூட சொல்லியிருந்தா. இந்த ரெசார்ட்லயே ஸ்விம்மிங் பூலும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் புக் பண்ணியிருந்தோம். இப்போதைக்கு அவகிட்ட சொல்ல வேண்டாம், அதையுமே சர்ப்ரைஸா கூப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு நாங்க அவகிட்ட அதை சொல்லலைங்க. கொஞ்ச நேரம் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் லஞ்ச் சாப்பிடறதுக்காக போயிட்டோங்க. அங்க ரெசார்ட்லயே லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கிடையாது, பெய்டு தாங்க. நாங்க வர வழியிலேயே கால் பண்ணிருந்தாங்க ரெசார்ட்ல இருந்து, பஃபர் சிஸ்டம் இருக்கு, பெர் ஹெட்டுக்கு 450 rupees, ஓகேவா பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கவான்ட்டு. பட் நாங்க வேண்டான்னு சொல்லிட்டோம், ஏன்னா நாங்க லேட்டா தான் சாப்பிட்டதுனால அந்த அளவுக்கு ஹெவியா சாப்பிட முடியாது. சோ நம்ம போற வழியிலே ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பஃபர் சிஸ்டம் வேண்டான்னு சொல்லியாச்சு. ஆனா வர வழி ஃபுல்லா எனக்கு தலை சுத்தல் வாமிட்டா இருந்ததுனால எதுவும் சாப்பிட பிடிக்கலங்க. போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு
போதும்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப டிரைவ் பண்ணிட்டு போறதும் விருப்பம் இல்ல. சரி நம்ம இங்கேயே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்கேயே பஃபெட்லயே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். எனக்கும் பாப்பாவுக்கும் இதுதாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெசார்ட்ல எல்லாம் வந்து தங்குறது. சோ அந்த கிரீனிஷா இருக்கிற அந்த ரெசார்ட் எல்லாம் பார்க்கும்போது சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. பசியோட சுத்தி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்து சுத்தி பார்ப்போம்ட்டு சாப்பிட போயிட்டோம். பட் போற வழியிலேயே கொஞ்சம் அந்த செடியெல்லாம் பார்த்துட்டு தான் போயிருந்தோம். பாப்பாவுக்குமே அங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய கேம்ஸ் இருந்தது, பார்க் இருந்தது, சுத்தி எங்க பார்த்தாலும் ஊஞ்சல் இருந்தது. சோ அவளும் ஹாப்பியா இருந்தா. சாப்பிட கூட வர பிடிக்கலன்னா பாருங்க நான் இங்கேயே விளையாடுறேன், நீங்க போய் சாப்பிடுங்க எல்லாம் கூட சொன்னா. இல்ல வேண்டாம், நீ சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நைட் ஃபுல்லா நம்ம இங்கதான் இருக்க போறோம், விளையாடலாம்னு சொல்லி சமாதானம் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்திருந்தோம். நாங்க வரும்போதே 1:45 இருக்குங்க. 1:30 மணிக்கு லஞ்ச் சொல்லியிருந்தாங்க. பட் நாங்க 1:45க்கு வந்து எதையுமே எடுத்து வைக்கல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி 2 மணிக்கிட்ட தான் லஞ்ச் வந்தது. அங்க வந்திருந்த எல்லாருமே டிராவல் பண்ணிட்டு வந்ததுல செம பசியில இருந்தவங்க. எல்லாரு கூடயுமே பேசி பழக ஆரம்பிச்சிட்டோம். லஞ்ச் லேட்டா வந்ததுனால வர எல்லாருமே அதை காலி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ எதுவுமே யாருக்குமே பத்தல. கொஞ்சம் ஃபுல்ஃபில்லா சாப்பிட்ட ஃபீலே கிடையாது. எங்களை மாதிரியே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பாங்க. சோ வந்த உடனே இந்த லஞ்ச் லேட் ஆயிடுச்சு, சரியா எல்லாருக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்துச்சு, பட் அந்த டைமுக்கு பசிக்கு சாப்பிட முடியல அப்படின்ற ஃபீல் எல்லாருக்குமே இருந்தது. சோ அந்த ஃபர்ஸ்ட் விஷயமே எங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தான். நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இல்லையா டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம் அப்படின்ட்டு. அது வந்து இது கிடையாது. இதை வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, லஞ்ச் இந்த மாதிரி டிலே ஆகும் அப்படின்றது. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமே நிறைய எக்ஸஸா இருந்ததுங்க. டைமுக்கு கொண்டு வந்து வைக்காதது மட்டும்தான் பிரச்சனை. மத்தபடி டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலா அந்த பிரியாணி வந்து பிடிக்கல. இப்ப நாங்க லேட்டா பேர் கொடுத்த மாதிரி நிறைய பேர் லேட்டா பேர் கொடுத்திருந்திருக்கலாம். அதனால லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றதுக்கு டிலே ஆயிருந்திருக்கலாம். சோ அந்த டிலேனால எல்லாருக்கும் பதட்டமாயி கொண்டு வந்து வைக்காம இருந்திருக்கலாம் அப்படிலாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. சோ எனி ஹவ் ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு இது கொஞ்சம் வந்து பெரிய பிரச்சனையா தான் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்ததுங்க. ஃப்ரெஷ்ஷா வந்து ரெசார்ட் எல்லாம் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். சுத்திலுமே காடு அப்படின்றதுனால அங்கேயுமே மங்கீஸ் எல்லாம் நிறைய இருந்தாங்க. நிறைய மரம், நிறைய பூச்செடி, பாக்குறதுக்கே ஃபுல்லா கிரீனிஷா ப்ராப்பரா அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ எங்க மாமரத்துல பாத்தீங்கன்னா நிறைய மாங்காய் இருந்தது. மாவடு எல்லாமே கீழே கடந்ததுங்க. இதுவே நம்ம ஊரா இருந்தா எல்லாமே பொறுக்கிட்டு போயிருந்திருப்பாங்க ஊறுகாய் போடுறதுக்கு. இங்க யாருமே அதை தொடல. எனக்குமே அதெல்லாம் பொறுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் வேண்டாம், வந்த இடத்துல பாக்குறவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் டீசென்டாவே இருந்துட்டேன். பலா மரமும் இருந்தது. பலாக்காயும் நிறைய கை விட்டு பறிக்கிற மாதிரியே பக்கத்துல இருந்ததுங்க. பாப்பாவுக்கு இதெல்லாம் பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ ரொம்ப ஆர்வமா ஆசையா பாத்துட்டு இருந்தா. நல்லா பெரிய ரெசார்ட் தாங்க. நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருந்தது. ஒருவேளை இதை விட பெரிய ரெசார்ட் எல்லாம் இருக்கோ என்னமோ எனக்கு தெரியல. பட் எனக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுக்கு நல்ல பெரிய இடமா தான் தெரிஞ்சது. அண்ட் நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க அங்க வந்தவங்க கிட்ட கேட்டு பார்த்து பேசின வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. செகண்ட் டைம், தேர்ட் டைம் வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. யூஸ்வலா சம்மருக்கு இங்க வந்துதான் ஸ்டே பண்ணுவோம் அப்படிலாம் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரெசார்ட்டோட கடைசி எண்டு வரைக்குமே சுத்தி பார்த்தாச்சுங்க. இங்க நல்லா இருந்தது, நல்ல பெரிய ஸ்பேஸா இருந்தது. இங்கதான் கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவாங்களாம். நிறைய பேர் கார் எல்லாம் கூட இந்த இடத்துல பார்க் பண்ணிருந்தாங்க. இவங்க கூட சொல்லிட்டு இருந்தாங்க பேசாம நம்ம இங்கேயே பார்க் பண்ணிருந்திருக்கலாம், வெயில நிக்குது அப்படின்ட்டு. பட் கொஞ்ச நேரம் நின்று பேசணும். அங்கேயுமே கூட்டமா மங்கீஸ் நின்னுட்டு இருந்தது. பம்பே வேண்டாம், வந்துருவோம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். எல்லா ரூமுக்கு பக்கத்துலயுமே தனித்தனியா ஊஞ்சல் போட்டு வச்சிருக்காங்க. சோ அந்த ரூம்ல உள்ளவங்க அந்த ஊஞ்சலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. நம்ம ரூமுக்கு 4 பக்கமே கொஞ்சம் ரூம்ஸ் எல்லாம் காலியா தான் இருந்தது, ஆளுங்க யாரும் இல்ல. சோ அந்த 4 ஊஞ்சலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தி பார்த்துட்டு டயர்டா அந்த ஊஞ்சல்ல கொஞ்ச நேரம் உட்காந்து ஆடிட்டு இருந்தோம். ஏலகிரியில நல்லாவே குளிர் தெரியும், ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிதான் கூப்பிட்டு போனாங்க. ஆனா நாங்க போன நேரம் நம்ம ஊர் மாதிரி அங்கேயும் வெயில் நல்லா இருந்ததுங்க. இருந்து நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இந்த டைமா இந்த மாதிரி வெயில் அடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பட் நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்ல ஃபுல்லா அந்த கிரீன்ஸா இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு வெயில் தெரியல. நல்லா சில்லுன்னு காத்தும் வந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்து ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க கேம்ஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் விளையாடிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் 5 மணிக்கு போலதான் நாங்க வெளியில பார்க்கலாம் கிளம்பி போயிருந்தோம். அதெல்லாம் நாளைக்கு வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போதுங்க. ஸோ இதோட முடிச்சுட்டு மத்ததெல்லாம் அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.